குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பொருளாதார நிலையை சீர் செய்வதற்கு பலரும் அரசு நாடுகளுக்கு சென்று வேலை பார்த்து வருகின்றனர். அவ்வாறு அழைத்து செல்லப்படும் தொழிலாளர்கள் தனித்து விடப்பட்டால் என்னவாகும்? ஆடு ஜீவிதம் பட பாணியில் ஆந்திர இளைஞருக்கு ஏற்பட்ட துயரத்தை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ராயலபாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா. கூலி தொழிலாளியான இவர் கடந்த சில வருடங்களாகவே பொருளாதார சிக்கலில் தவித்து வந்துள்ளார். கடன் தொல்லை கழுத்தை நெரிக்க வருமானத்திற்கு வழியின்றி வாடினார். தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சொந்த ஊரை விட்டு துபாய் நாட்டிற்கு சென்று வேலை செய்வதற்கு முடிவெடுத்தார். அதன்படி ஏஜென்ட் ஒருவரிடம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததை தொடர்ந்து சிவா துபாய்க்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனையடுத்து அங்கு அவருக்கு ஆடு, மாடு, வாத்துகள் போன்றவற்றை பராமரிக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. பாலைவனத்தின் நடுவே கடுமையான வெயிலில் ஆடுகளை பராமரிக்கும் சிவாவுக்கு பேச்சு துணைக்கு கூட ஒருவரும் இல்லாதிருந்ததால் விரக்தியடைந்தார். சுற்றிலும் பல கிலோமீட்டர் தொலைவு வரை வீடுகளோ, மரங்களோ, செடி கொடிகளோ எதுவும் இல்லை. கையில் மொபைல் போனை மட்டும் வைத்திருந்த சிவா ஓரிரு நாட்களிலேயே மன உளைச்சலுக்கு ஆளானார். இந்நிலையில் சிவா தனது நிலை குறித்து வீடியோ எடுத்து அதனை சமூக వలైతలంகளில் வெளியிட்டிருந்தார். ఈవిడికాడ ఈ కుక్కలకు మేత అన్ని నేనే వేసుకుంటాను సార్. ఒకడు నా భార్య చెప్పిన ఎడారిలో వేసేయినారు. చూడండి, చుట్టూ ఒక చెట్టు లేదు, చామ లేదు, ఏమీ లేదు. నాకు బతకాలని లేదు సార్, నాకు ఈడు ఉండాలని లేదు. నేను ఎంత చెప్పినా మా భార్య కూడా వినిపించుకోవట్లేదు. నేను చచ్చిపోయినా కూడా అడిగేవాడు లేదు సార్. ఈడ నా పరిస్థితి ఇట్లుండాది. నాకు దయచేసి ఎవరైనా సాయం చేయండి సార్. ఈ ఎడారి నుంచి నన్ను బయట వేసేయండి, ఇంటికి వచ్చేస్తాను. ఈడున్నానంటే చచ్చిపోతాను సార్. ఇంక 2 రోజులు ఉంటే చచ్చిపోతాను. నా వల్ల కావడం లేదు సార్. చూడండి, చుట్టుకారము ఒక చెట్టు లేదు, చామ లేదు, ఒక మనిషి మాట్లాడేవాడు కూడా లేడు సార్. ఈడ నాకు కనీసం మాట్లాడిచ్చేవాళ్ళు లేడు. மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக வேலைக்கு வந்து தற்பொழுது பாலைவனத்தில் அகப்பட்டு கொண்டதாகவும் இன்னும் 2 நாட்களில் தன் உயிர் பிரிந்துவிடும், இல்லையென்றால் பைத்தியம் பிடித்துவிடும் என்றும் அழுதவாறே பேசினார். ఏంపా ఎట్లుండది అని అడిగేవాడు లేదు సార్. నాకు నా బిడ్డలు గుర్తొస్తున్నారు. నేను బతకలేను సార్. ఈడ దయచేసి ఎవరైనా నన్ను సాయం చేయండి. ఈ కోవిడ్ నుంచి నన్ను బయటపడేయండి సార్. ఏం చెప్పినా కూడా ఏజెంట్ కూడా కానీ నా మాట వినడం లేదు సార్. డబ్బులు కట్టు అంటున్నారు. నా కాడ అంత డబ్బులు లేదు. ఏం చేసేది సార్? నేను కూలి చేసుకుంటేనే పని జరుగుతుంది. ఏదో ఇక్కడ నాకు చెప్పిండే పని వచ్చేసి వేరే, ఇక్కడ చేపిస్తాండే పనులు వేరే. ఎవరికి అడిగినా నాకే పట్టించుకోవడం లేదు సార్. నా వల్ల కావడం లేదు. ఎవరైనా దయచేసి నన్ను గడ్డకేయండి సార్. మీ కాళ్ళు పట్టుకుంటాను. లేదంటే ఇంకొక రోజు 2 రోజులు చూసి నేను ஆத்மஹத்யா చేసుకోవాల్సిందే சார். பணம் சம்பாதிக்கும் நோக்கில் வந்து மாட்டிக்கொண்டதாக கூறியவர் தன்னை காப்பாற்றுமாறு கோரிக்கை வைத்தார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து ஆந்திர அமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான நாரா லோகேஷ் நடவடிக்கையில் இறங்கினார். மத்திய அரசு அனுமதியுடன் கூலி தொழிலாளி விரைவில் அழைத்து வரப்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். குடும்ப பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக துபாய் சென்ற கூலி தொழிலாளி ஆடு ஜீவிதம் படபாணியில் ஒற்றை ஆளாய் சிக்கி தவிக்கும் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.